வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து குர்த்திஸ், டிஷர்ட்ஸ், டாப்ஸ் நிறைய மேக்ஸ்ல இருந்து எடுத்தது கலந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டைம் 12 ஆக போகுது. இன்னும் நான் கரெக்டாக 2 வீடியோ எடுக்கணும். 2 வீடியோ எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும். ரேப்போவாக போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோட பாடி கண்டிஷன் சரியில்லை. அதனால பக்கத்தில் வந்து ஐஸ் வாட்டர்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அமேசானில் இப்போ பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு காட்ட போகிற ஐட்டம்ஸோட லிங்க்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து ப்ரைஸ் எல்லாமே நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து மேக்ஸ்ல இருந்து எடுத்த ஐட்டம் தான். இது வந்து ஒரு குர்த்தி செட். இது வந்து ஃபுல் காட்டன். மேக்ஸ்ல வந்து குர்த்தி செட்லாம் வந்து நேர்ல போகும்போது இந்த மாதிரி கண்ணை படவே படலை. ஆன்லைன்ல பார்க்கும்போது அந்த போட்டோஸ் பார்த்துட்டு எடுக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர்ல ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிரிண்ட் இருக்கு. இது காட்டன். ஃப்ரண்ட்ல வந்து நெக் பார்த்தீங்கன்னா வி ஷேப் இல்லாம இந்த மாதிரி ஒரு நெக் கொஞ்சம் வளைவா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 3/4 இருக்கு. ஃபுல்லாவே சேம் பிரிண்ட், எதுவுமே வந்து வித்தியாசமே கிடையாது. பேண்ட் வந்து அதே மாதிரி சேம் ப்ளூல பிளெயினா லூஸ் ஃபிட்டிங்கா ஒரு பேண்ட் எலாஸ்டிக்கோட வச்சிருக்காங்க. பேண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த இது என்னது பாக்கெட்லாம் கிடையாது. இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா இது வந்து இப்போ லைட்டாக இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணிட்டா இந்த பெயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட் வந்து போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி நாட், வில் சி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்த குர்த்தி வந்து இது மேக்ஸ்ல இதே கலர்ல என்கிட்ட இன்னும் ஐ திங்க் 2 குர்த்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வேற வேற டிசைன் தான். திருப்பி அகெயின் மேக்ஸ்ல இதே கலர் பார்த்தா அப்படியே திருப்பி போய் வாங்கிடுறது. அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி லைட் சட்டில் பிங்க்ல ஃப்ரண்ட்ல நெக் யோக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் யூ நெக் தான். ஸ்லீவ் வந்து 3/4 இந்த மாதிரி பார்டர் வச்சிருக்கு. மற்றபடி உங்களுக்கு குர்த்தி ஃபுல்லாக பிளெயின் தான். இது வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் தெரியுமா. இப்போல்லாம் வந்து முந்தி தான் நான் மேக்ஸில் வந்து குர்த்தி எடுத்தேன்னா அதை வந்து ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணி போடுவேன். இப்போல்லாம் வந்து எம் சைஸ் லைட்டாக லூஸ் ஃபிட் மாதிரி இருக்கும். அப்பயே வந்து அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே திரியிருதான். அவ்வளோதான், அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இப்போ கோயில் குளம் அந்த மாதிரி போனால் இப்படி தான் போட்டுட்டு இருப்பேன். இது அடுத்த ஐட்டம். அடுத்து மேக்ஸ்ல ஒரு டிஷர்ட் எடுத்தேன். இது ஆஃபர்ல இருந்துச்சு. இது வந்து பாக்குறதுக்கு பனியன் கிளாத் மாதிரி தெரியல போட்டோல. பட் ஆனா இது வந்து பனியன் கிளாத் நல்லா கம்ஃபர்டபுளா போடுற மாதிரி இப்படி நல்லா சரியா பிரைட் கலர்ல வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா தின்னான ஒரு மெட்டீரியல் தான். ஆனா டிரான்ஸ்பரண்ட்லாம் கிடையாது. எம் சைஸ்ல பிக் பண்ண டிஷர்ட் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. இது வந்து நம்ம வீட்டுல போடுறதுக்கும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 1-2 வாட்டி நீங்க வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸ் டிஷர்ட்ஸ்லாம் அதான் பண்ணுவேன். பிஜே செட் மேக்ஸ்ல எடுத்தா கூட அந்த டிஷர்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி நான் வெளியே போட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுல போடுவேன். அடுத்து ஒரு இது காட்டிடுறேன். இது வந்து TRASA அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு லெகிங் எடுத்தேன். இந்த கால் இப்போ மூவ் ஆன மாதிரி எனக்கு பிரம்மி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு காலை இப்படி எடுத்துக்கிட்ட மாதிரி லென்ஸ் போட்டுட்டு. ஸோ இது வந்து இந்த பச்சை கலர்ல வந்து இதை லெகிங் எடுத்திருந்தேன். ஆங்கிள் ஃபிட் லெகிங். இது வந்து நான் இப்போ ரீசெண்டா குர்த்தி வந்து ஸ்டிச் குர்த்தி இல்லை சுடிதார் டாப்னு சொல்லிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணேன். வெறும் மெட்டீரியல் தனியா பார்த்து எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு வந்து நான் நேர்ல போய் எங்க போய் நான் ஆங்கிள் லென்த் லெகிங் எடுப்பேன். அதனால ஆன்லைன்ல ஒரு பச்சை கலர் பார்த்து எடுத்துட்டேன். பட் மேட்ச் பண்ணிக்கலாம்ல, எதுவும் தெரியாத ஆர்டர்ல ஓகே தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கிளாத் அதாவது இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து கரெக்டா அந்த கிரீன் போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டாப் வந்து இந்த டாப் சேம் டாப் நான் வந்து மெரூன் கலர்ல வச்சிருக்கேன். அது செம்மையா இருக்கும். கொஞ்சம் டாப் வந்து என்ன சொல்றது கிராப்டா வர மாதிரி இருக்கும். நான் அரேஞ்ச் ஷோக்கு நான் அந்த டாப் தான் போட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் ஹேண்டு. அதை வந்து நான் எல்ல பிக் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எல்ல தான் பிக் பண்ணேன். ஆனாலும் நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுலயே பிங்க் மாடல் பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அண்ட் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்படி வரும். இதை நான் எல்ல அதாவது என்னை விட ஒரு சைஸ் பெருசுல எடுக்கிறதுனால ஸ்லீவ் வந்து ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வந்து இது ஸ்ட்ரெச்சபிள் தான்.
அடுத்து இன்னொரு குர்த்தி இருக்கு மேக்ஸ்ல இருந்தே. இது மேக்ஸ் ஹால்னே வச்சிடலாம் போல. இந்த ப்ளூ கலர் செம்ம ஸ்கை ப்ளூல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நெக்யோக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டட் மாடல் இருக்கு. 3/4 ஹேண்ட்ல இந்த மாதிரி பார்டர் அதுவும் பிரிண்டா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி பிரிண்ட்ன்றதை விட பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இது கலர் காம்பினேஷனே நல்லா இருந்தது. இது அதனால எடுத்தேன். இதுவும் வந்து காட்டன் தான், நல்லா கம்ஃபர்டபுளா. மிக்ஸ்டு காட்டன் அப்படின்னு நினைக்கிறேன், பியூர் காட்டன் கிடையாது, மிக்ஸ்டு காட்டன். அப்பயும் வந்து வெயிலுக்கு போடுறதுக்குலாம் நல்லா இருக்கும். இதே மாதிரி மெட்டீரியல்ல மேக்ஸ்ல நிறைய குர்த்திஸ் வச்சிருக்கேன், அதனால வந்து எனக்கு தெரியும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. அடுத்து மேக்ஸ்ல இருந்த ஒரு டிஷர்ட், கொஞ்சம் ஷார்ட் டிஷர்ட், பிளெயினா இந்த மாதிரி ஒரு கிரீனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர். என்னதான் இருந்தாலும் டிஷர்ட் வந்து பிளெயினா இருந்தா அது வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா நம்ம எப்பயுமே அடிச்சு திருப்பி திருப்பி அதை தான் கை போகும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் குவர்க்கியா கலர் எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து கொஞ்சம் ஹை வேஸ்ட் ஜீன்ஸ்க்கு போட்டா நல்லா கேஷுவலா அந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் என்னோட சைஸ்ல தான் எடுத்தேன். கிராப்ட் டிஷர்ட்னு சொல்லலாம், கொஞ்சம் ஷார்ட், அவ்வளவுதான். கை தூக்குனாலாம் ஒண்ணுமே தெரியாது. அடுத்து லாஸ்ட் டிஷர்ட், இதே மாடல்ல நான் ஒயிட் கலர்ல எடுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அடிக்கடி, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இதே மாடல்ல பிளாக்ல தான் எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஒயிட்ல எடுத்தேன், இன்னும் பிடிச்சது. ஸோ அதுல வந்து இப்போதான் ரீசெண்டா கலர்ல பாக்குறேன். அதனால இந்த கிரீன், மியூட்டட் கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். கிராப்ட் டிஷர்ட். இதுல இன்னும் கலர்ஸ் இருக்கு அப்படின்றத நேர்ல நான் போகும்போது மால்ல இப்போ நான் போனேன், ஒரு 2-3 டேஸ் இருக்கும். அப்போ போகும்போது மேக்ஸ்ல பார்த்தேன். இது வந்து மஸ்டர்ட் எல்லோ, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டிஷர்ட் காட்டினலாம் அந்த கலர்ல எல்லாம் இருந்துச்சு. இது நான் எம் சைஸ்ல பிக் பண்ணியிருந்தேன். இது ஷார்ட் கிராப்ட் டிஷர்ட். நான் இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் பிரிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு இல்லையா, அதுவும் கிராப்டு தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்கவே நல்லா கேஷுவலா சூப்பரா இருக்கும். அடிக்கடி நான் போட்டுட்டு இருக்கேன், அதனால இதையும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஸ்டுடியோக்கு போகும்போது கீழே லூஸ் ஜீன் போடாம லூஸ் பேண்ட் மாதிரி போடுவேனா, அது வந்து ஃபுல் பிளாக்ல வாங்கினதா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் இல்லாத டைம்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் லாஸ்ட் ஐட்டம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.